ஃபிரௌன் உடைய காலத்தில் அவருக்கு நெருக்கமான ஒரு நல்ல மனிதர் ஃபிரௌனுக்கு எதிராக மக்களிடத்திலே செய்த பிரச்சாரங்கள் எல்லாம், அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஓதப்பட்டது. தன்னை வலி என்று சொல்லி நிறைய பேர் உலகத்திலே தங்களை தாங்களே சொல்லிக் கொள்வதுண்டு. நிறைய பேர் பல காலங்களில் தங்களை நபி என்று கூட தங்களை தாங்களே அறிவித்து தாவாவெல்லாம் செய்தார்கள், போலி நபிமார்கள். இது எல்லாத்துக்கும் மேல தன்னை இறைவன் என்று அறிவித்த சில பேர், அதுல முக்கியமானவன் ஃபிரௌன். அவன் வெறும் இறைவன் சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை, இருக்கிற கடவுள்கள்லயே ஆக மேலான கடவுள்னு சொன்னான். அன ரப்புக்குமுல் அஅலா. இன்னைக்கு முழுக்க முழுக்க சுமார் 4 மட்டும் இல்ல 6 ரக்காத்துகள்ல அவனுடைய வரலாறுகள் வந்தது. உலகத்திலே அவன் போட்ட ஆட்டம் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. பதவியால் ஆட்டம் போட்டு கடைசியில மிக மோசமான சூழ்நிலையில வீழ்ந்து போனவர்களுக்கு முதல் முன்னுதாரணம் ஃபிரௌன். நாம் இன்றைக்கு இந்த வரலாற்றில் ஒரு கோணத்திலே சிந்திக்கிறோம். ஃபிரௌனுடைய இடத்திலேயே 3 விரோதிகள் இருந்தார்கள். 3 பேரில் ஒருவரை பற்றித்தான் இன்றைக்கு ஓதப்பட்டது சுமார் 4 ரக்காத்துல. இந்த 3 பேரையும் பார்த்துறோம். 3 பேரும் பனு இஸ்ராயில் என்ற எதிரிகள் இருந்து இல்ல, ஃபிரௌனுடைய கூட்டத்தில் இருந்து. அதுதான் ஆச்சரியம். பனு இஸ்ரவேலர்கள்னா மூசாவும் அவருடைய ஆட்களும் ஃபிரௌனுக்கு எதிரிகள்னு சொல்லிடுவோம். அங்கிருந்து வரல. நாம் சொல்லுகிற இந்த 3 விரோதிகள் ஃபிரௌனுக்கு 3 பேரும் ஃபிரௌனுடைய கூட்டம், இல்லை அவனுடைய உறவு, இல்லை அவனுடைய அரண்மனைக்குள்ளே இருந்தவர்கள், நெருங்கிய உறவினர்கள் 3 பேர். 3 பேரும் ஊர் ஏத்துக்குதோ உலகம் ஏத்துக்குதோ, இவங்க 3 பேரும் ஃபிரௌன அல்லாஹ்னு ஏத்துக்கல, ஃபிரௌனை கடவுள் என்று ஏற்கவில்லை. அதுல முதல் ஆள் இன்றைக்கு ஓதப்பட்டது குர்ஆனில். அவருடைய வரலாறு ஃபுல்லா அல்லாஹ் சொல்றான் ஒரு 3-4 பக்கத்துக்கு. ஆனா அவர் பெயர் சொல்லவில்லை. வகால ரஜுலும் முஃமினும் மின் ஆலி ஃபிரௌன யக்துமு ஈமானஹு. ஃபிரௌனுடைய குடும்பத்திலே இருந்து தன் ஈமானை மறைத்து கொண்ட அந்த மனிதர் அப்படின்னு அல்லாஹ் அறிமுகப்படுத்துறான். சில தஃசீர்களில் அவருடைய பெயர் ஹிஸ்கீல் என்று இருக்கிறது. அவர் பெயர் ஹிஸ்கீல் என்று வருகிறது. அந்த பெயராகவும் இருக்கலாம், மாற்று கருத்தும் இருக்கிறது. மொத்தத்தில் ஒரு மனிதர், நமக்கு ஒரு பேர் தேவையில்லை, அவர் என்ன செய்திங்கிறதா முக்கியம். அல்லாஹ்வும் அதனாலே பேர் சொல்லவில்லை. அப்போ ஃபிரௌனுடைய குடும்பத்தில் இந்த மனிதர் ஃபிரௌனுடைய சிறிய தந்தையின் மகன். சிறிய தந்தையின் மகன்னா கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி உறவு. சகோதரர்களிலே ஒருவரே ஃபிரௌனை கடவுளாக ஏற்கவில்லை. அவன் அரண்மனையில தான் இருக்கார், அவன் கூட தான் இருக்கார். ஆனா நான் அல்லாஹ்வைத்தான் ரப்புன்னு ஏத்துக்கிறேன்னு டைரக்டா மனசு வாய் திறந்து சொல்லல, மனசுல மறைச்சு வச்சிருக்கார். எவ்வளவு காலத்திற்கு மறைக்க முடியும்? ஈமான் கொஞ்ச காலத்துக்கு மேல மறைக்க முடியாது. ஒரு கட்டத்தில் அது வெளியே வந்தே தீரும். ஃபிரௌன் மூசாவுக்கு எதிராக மிக பயங்கரமான வேலைகளை செய்ய ஆரம்பித்த போது வாயை திறந்துட்டார். முதல் கட்டமா வாயை எப்படி திறந்தார் தெரியுமா? மூசா வந்திருக்கார், அவர் என்னமோ சொல்றார். ஒருவேளை அவர் சொல்றது பொய்யா இருந்துச்சுன்னா, அவர் சொல்றது பொய்யா இருந்துச்சுன்னா அதுக்குள்ள என்ன தண்டனையோ அதை அனுபவிச்சுட்டு போறார். ஒருவேளை அவர் சொல்றதெல்லாம் உண்மையா இருந்துச்சுன்னா நாமெல்லாம் தொலைஞ்சோம் இறைவனிடம். அதனால அப்படி உள்ள சூழ்நிலையில அவர் போய் கை வைக்கணுமா என்று கேட்டார். அதாவது மூசாவை கொல்லாதே, மூசாவை அடிக்காதேன்னு கத்தனா எதிர்வினை வேற மாதிரி இருக்கும். அதனால என்ன சொல்லுகிறார்? அவர் பொய்யராக இருந்தால் அந்த பொய் அவரோடு போகட்டும். ஒருவேளை உண்மையானவராக அவர் இருந்து விட்டால் உங்களுக்கு அவர் சில வாக்குறுதி எல்லாம் கொடுக்கிறாரு, அந்த வாக்குறுதி நிறைவேறிடும். அதனால வேணாம். ஃபிரௌன் மக்களை தன் பக்கம் அழைக்க இவர் சத்தம் இல்லாம பிரச்சாரம் செய்யறாரு மூசாவின் பக்கம். கடைசி வரை போராடி போராடி ஒரு கட்டத்துக்கு மேல் ஃபிரௌனுக்கு தெரிந்து விட்டது, எதிரி வெளியே மட்டும் இல்ல, நம்ம பக்கத்திலேயே இருக்கிறான், நம்ம அரண்மனையிலே இருக்கிறான், நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறான், சகோதர உறவு முறையில இருக்கிறான் என்றெல்லாம் தெரிய வந்த போது இவரை கொல்வதற்கான ஏற்பாடுகள் நடந்தது.
கடைசியா ஹிஸ்கில் அவர்கள் மூசாவிடத்தில் வந்தார்கள். உங்கள் ரப்பு தப்பித்துக் கொள்ளுவதற்கு எந்த இடத்தை வாக்களித்தான் என்று கேட்டார்கள். இந்த கடல் தான் பிளந்து வழிவிடும். சரின்னு குதிரையில வந்தார். பின்னாலே மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய தோழர்கள் பனு இஸ்ரவேலர்கள் எல்லாம் வர்றாங்க. முதல்ல கடலுக்கு வந்தது இவர்தான். குதிரையில வேகமா கொஞ்சம் தூரம் கடல் ஆரம்பம் வரையும் போனாரு, தண்ணி விலகல. திரும்ப நேரம் வந்தார். மூசாவிட்ட கேட்டாரு, கன்ஃபார்மா இந்த இடம் தானவா? ஏன்னா தண்ணி விலகல, ஊர் மக்கள் என்னை துரத்துகிறார்கள், இந்த இடம் தான், நாங்கள் எல்லோரும் இதிலே கடப்போம் என் ரப்பு வாக்களித்த இடம் இதுதான். 3 தடவை போனாரு. 3வது தடவை முதல்ல கடல் பிளக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய பனு இஸ்ரவேலர்களும் அதற்கு பின்னாலே வருகிறார்கள். இந்த பனு இஸ்ரவேலர்களோடு சேர்ந்து தப்பித்த ஒரே ஒரு ஃபிரௌனுடைய கூட்டத்தினுடைய ஆள் இவர் மட்டும்தான், வேற யாரும் இல்ல. அந்த கூட்டம் டோட்டலாக அழிந்து போனது. ஃபிரௌனின் கூட்டம், ஃபிரௌனின் குடும்பம், ஃபிரௌனின் உறவு என்று சொல்லி இவர்களோடு தப்பித்த ஒரே ஒரு நபர் அவர்தான். கடைசி வரைக்கும் தன்னுடைய ஈமானுக்காக போராடினார். நிறைய இன்னல்களை சந்தித்தார். ஃபிரௌனை, அதாவது சிங்கத்தை அதன் கூண்டுக்குள்ளேயே எதிர்ப்பதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல ஒரு ஆள் இவர். 2வது ஃபிரௌனை எதிர்த்தவர்கள் 3 பேர். 2வது சொந்த மனைவி ஆசியா அம்மா. அல்லாஹு அக்பர். உச்சகட்ட மரியாதையில இருந்தவர்கள் ஆசியா அம்மா. அவர்களுக்கென்று அரசவையில பணியாளர்கள், பாதுகாவலர்கள், பெண்கள், அவர்களுக்கான அந்தப்புறங்கள், அவர்களுக்கான எக்கச்சக்கமான செக்யூரிட்டி, ராணுவ பாதுகாப்போடு. ஏன்னா நாட்டினுடைய முதல் குடிமகள், அதிபருடைய மனைவி, நாட்டினுடைய மன்னருடைய மனைவி, ராணி. அவ்வளவு உயர்ந்த வாழ்க்கை. தன்னை கடவுள் என்று ஃபிரௌன் அறிவித்த போது யாருக்கு தெரியுதோ இல்லையோ, இந்த அம்மாவுக்கு தெரியுமா இல்லையா இவன் கடவுள் இல்லைன்னு? எல்லாத்த விட முதல்ல மனைவிக்கு தெரியும். புருஷன் வெளியில என்ன வேணாலும் சொல்லலாம், புருஷன் எப்படிப்பட்டவங்கிறது மனைவிக்கு தெரியும் இல்லையா? இவன் கடவுள் இல்ல. குழந்தைகள் எல்லாம் கொல்றவன் கடவுளா இருப்பானா? பெண்கள்கிட்ட அக்கிரமமா நடந்துக்கிறவன் கடவுளா இருப்பானா? இவனுக்கு தூக்கம் வருகிறது, தூக்கம் வருபவன் கடவுள் அல்ல. இவன் சாப்பிடுகிறான், சாப்பிடுபவன் கடவுள் அல்ல. இவனுக்கு நோய் வருகிறது, நோயாளி கடவுள் அல்ல. இவனுக்கு இடமும் பஞ்சும் தலையணையும் பாயும் எல்லாம் தேவைப்படுகிறது, இதெல்லாம் தேவைப்படுபவன் கடவுள் அல்ல. கடவுள் என்பவன் இந்த தேவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். யார் ஏற்றார்களோ மறுத்தார்களோ, ஊர் என்ன சொன்னதோ, உலகம் என்ன சொன்னதோ, ஃபிரௌன் ரப்பு அல்ல என்று சொன்னது முதலில் சொந்த மனைவி ஆசியா. இது மன்னர்களுக்கான பெரிய சோதனை காலம். என்னன்னா, ஊரை இவன ரப்பு ரப்புன்னு இருக்கு, ஆனா சொந்த வீட்டுல மனைவி சொன்னது நீ ரப்பு இல்ல. கடைசியாக தெரிந்து விட்டது. மனைவியை கொஞ்சம் கொஞ்சமாக துன்புறுத்த ஆரம்பித்தான். எல்லா பாதுகாப்புகளும் விளக்கப்பட்டது. குர்ஆனிலே ஆசியா அம்மையார் பெயர் கூறாமல் அவருடைய வரலாறு இடம்பெற்றிருக்கிறது. எப்படி தெரியுமா? ஈமான் கொண்ட அத்தனை பேருக்கும் ஆசியா பாடம், முன்னுதாரணம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். முன்மாதிரி பெண் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த ஆசியாவை திரும்ப 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 கடவுள் என்று சொல்ல சொல்லி நிர்பந்தப்படுத்த போது இந்த ஆசியா கடைசியாக சொன்னார்கள், ஆமன்து பிரப்பி மூசா வஹாரூன். மூசா ஹாரூன் வணங்குகிற ரப்பை நான் ஈமான் கொண்டு விட்டேன். வகஃபர்து பிக், நான் உன்னை மறுக்கிறேன். உனக்கு நான் காஃபிர், அல்லாஹ்வுக்கு நான் மூமின். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, உங்கள யாராவது நல்லவன்னு பேர் எடுக்கிறதா இருந்தா முதல்ல மனைவிட்டு நல்ல பேர் எடுக்கணும். ஹியாருக்கும் ஹியாருக்கும் லி அஹ்லி. ஒருத்தர் நல்லவருன்னு ஊர் சொன்னா பத்தாது, உலகம் சொன்னா பத்தாது, நல்லவரு அப்படின்னு சொல்லி மனைவி சொல்லணும். இங்க நேர் மாற்றம். ஊர் சொல்லுது, உலகம் சொல்லுது, ஃபிரௌனுடைய அதிகாரத்தை பார்த்து பயந்து. ஆனால் சர்டிபிகேட் தர வேண்டிய ஸ்தானத்தில் இருக்கிற மனைவி சொல்லுகிறார், நீ கடவுள் அல்ல, நீ ரப்பு அல்ல. கடைசியா பாலைவனத்தில் கூட்டி 4 அவுத்தாதுகள், முளைக்கொம்புகள் 4 அடித்து இந்த சாமியானா போடுறதுக்கு இது பண்ற மாதிரி 4 இடத்திலையும் முளைக்கொம்புகளை ஊண்டி 2 காலையும் கட்டி 2 கையையும் கட்டி கடுமையான வேதனை. சொந்த மனைவி இவனோடு வாழ்ந்திருக்கிறாள், குழந்தை பெற்றிருக்கிறாள், ஏறத்தாழ பல 100 வருஷமாக இவனை பாதுகாத்திருக்கிறாள். எந்த ஈவு இறக்கம் இல்லை. பொதுவா பதவியும் அதிகாரமும் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு போனதுக்கு அப்புறம் நம்மளை மிஞ்சி யாரும் இல்லைன்ற மாதிரி ஒரு வந்துரும். அப்படி வராத அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அப்படி வந்துரும். ஃபிரௌன்
அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டும் கேட்டான் மனைவி வீட்டை, கடைசியா சொல்லு, நீ என்னை ரப்பு என்று சொல்லு, போதும், வீட்டும் அரண்மனை வாழ்க்கைக்கு திரும்பலாம், எல்லா விதமான சொகுசுகளோடு சுகங்களோடு. ஆசியா சொன்னார்கள், இல்ல, என்னுடைய கடைசி ரூகு போனாலும் இதுதான் முடிவு. தண்டனைக்கு உத்தரவிட்டு விட்டான். சொந்த மனைவியின் மேல தண்டனை. மலையில இருந்து பெரிய பாறையை உருட்டி கொண்டு வந்து போடுங்கள், அப்படியே நைந்து போய்விட வேண்டும். தலையும் உடலும் எல்லாம் திரவ நிலைக்கு ஆளாகிவிட வேண்டும். அப்படி ஒரு சட்னி ஆகிற ஒரு தண்டனை. ஆட்கள் போய்விட்டார்கள். பாறைகளை எல்லாம் கொண்டு வந்து போடுவதற்கு தேவையான அஜாபாகுவான ஆட்கள் பல நூறு பேர் பாறையை உருட்டி வர போய்விட்டார்கள். ஆசியா துவா செய்கிறார்கள். துவா குர்ஆனிலே இருக்கிறது. அல்லாஹும்ம ரப்பி பினிலி இன்தக ஃபைதன் பில் ஜன்னah வனஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வனஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வஅமலி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். யா அல்லாஹ், ஊட்ட விட்டு துரத்தி கொண்டு வந்து என்னை பாலைவனத்தில் இப்படி கட்டி போட்டு சித்திரவதை பண்றான், உன் அருகில் எனக்கு ஒரு வீடு சொர்க்கத்திலே வேண்டும். ஆசியா கேட்டது. இரண்டாவது, வனஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வஅமலி, ஃபிர்அவுனும் ஃபிர்அவுன் இப்ப செய்ய போற இந்த செயல்பாடு, இதுல இருந்து எனக்கு பாதுகாப்பு வேணும். மூணு, அவனை சுற்றி இருக்கக்கூடிய அக்கிரமக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்கிறதா இருந்தாலும் அதுல இருந்தும் பாதுகாப்பு வேணும். உருட்டி கொண்டு வந்து விட்டார்கள். பாறையை தள்ளி விட்டார்கள் உயரத்தில் இருந்து. அந்த பாறை ஆசியாவை நோக்கி வருகிறது. அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? பாறை வருவதற்குள் ரூஹை வாங்கிவிட்டார். பாறை வந்த போது டெட் பாடி மேலதான் பாறை விழுந்தது, உயிரோடு இல்லை. இந்த வேதனையை ரிசீவ் பண்ண அங்கே உயிர் ரூஹு இல்லை. ரூஹை எடுத்து விட்டான். தப்சீர்கள்ல இருக்கிறது, ஆசியாவினுடைய கடைசி வினாடி அவர் ரூஹை பிடுங்குகிற போது சுவனத்தில் அவருக்கு கட்டப்பட்ட வீட்டை அல்லாஹ் காட்டிவிட்டார். சுவனத்தில் உள்ள வீட்டையும் காட்டிவிட்டு உயிரையும் எடுத்து விட்டான். பாவம் ஃபிரௌன் செத்து போன ஒரு பாடியின் மீது கல்லை போட முடிந்ததை தவிர உயிரோடு இருக்கிற தன் மனைவியின் துரும்பை கூட அவனால் அசைக்க முடியவில்லை. தான் கடவுள் என்று ஊர் உலகத்திற்கு நம்ப வைத்தவனால் சொந்த வீட்டிலே உள்ளவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. மூணாவது, முதல்ல ஹிஸ்கீல், இரண்டாவது ஆசியா, மூணாவது வீட்டு வேலைக்கு பணியாளராக இருந்த மாஷிதா. இந்த மாஷிதான்னாவே தலை சீவி விடுற பெண்ணுன்னு அர்த்தம். மாஷிதான்னா தலை சீவுவள் அப்படின்னு அர்த்தம். ஃபிரௌனுடைய பெண், பருவ பெண். ஃபிரௌனுடைய பெண்ணுக்கு தலை சீவி விடுகின்ற, அந்த பெண்ணை பார்த்து கொள்ளுகிற, அந்த பெண்ணுக்கு ஊழியம் செய்யக்கூடிய பொறுப்பில் இருந்தவர் இந்த மாஷிதா. மறைத்து வைத்திருக்கிறார் ஈமானை. ரொம்ப காலத்துக்கு பின்னாடிதான் ஆசியாவும் சொன்னார்கள், இவர்களும் மறைத்து வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் ஃபிரௌனுடைய சொந்த வீட்டுக்குள்ளே திடீரென்று தலை சீவி கொண்டிருந்த போது தவறி சீப்பு ஒரு நாள் விழுந்து விட்டது. கீழே பிஸ்மில்லா என்று சொல்லி எடுத்தவுடன் இந்த தலையை கொடுத்துட்டு உட்கார்ந்திருந்த ஃபிரௌனுடைய மக சரேல்னு திரும்பி, உனக்கு என் தகப்பனார் இல்லாம வேற ரப்பி யாராவது இருக்காங்களா என்று கேட்டார். ஏன்னா தகப்பனை போல மகம் அப்படியே எல்லா விஷயத்திலும், குணங்களில், அந்த பதவியினுடைய மோகத்தில், பெருமையில், எல்லாத்திலையும். ஆமா, என்னுடைய ரப்பு அல்லாஹ். உங்க அம்மா ஆசியா எந்த ரப்பை வணங்கினார்களோ, மூசாவும் ஹாரூனும் எந்த ரப்பை சொன்னார்களோ, அதே ரப்பு தான் எனக்கும். நான் இதை என் தகப்பனார்கிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா? என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும், ஆசியாவுக்கு நடந்ததை போல நடக்கும். அதுதானே. 4-5 குழந்தைகளுக்கு, சின்ன சின்ன குழந்தைகளுக்கு தாய். அந்த சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் அரண்மனைக்கு வெளியில எங்கோ ஒரு குடிசையில இருக்கிறார்கள். தினந்தோறும் அலுவலகத்தினுடைய நேரத்தில், இந்த வீட்டு வேலைக்கு வருகிற நேரத்தில் குழந்தைகளை அங்கே விட்டு விட்டு இங்கே வருவாள் இந்த பெண். இந்த பெண் தவறாமல் தந்தையிட்ட சொல்லி கொடுத்துருச்சு. கூப்பிட்டு ஆசியாவை போலவே மிரட்டப்பட்டார். கடைசி வரை சொன்னார், என்னுடைய ஈமான் மாறாது, மௌத்தா போனாலும் மாறாது, நீ என்ன தொந்தரவு கொடுத்தாலும் மாறாது. பொதுவாக கதாலிகள் ஈமான் எந்த உள்ளத்தில போய்விட்டாலும் என்னென்னத்தையோ வேணா வாங்கிடலாம். ஈமானை விட்டுவிடு என்று சொல்லி முஸ்லிமிடம், அதுவும் பரிபூரண முஸ்லிமிடம் அதை வாங்குவது முடியாது. கடந்த காலத்தில் நிறைய படி அடித்து துவைத்திருக்கிறார்கள், சித்திரவதை செய்திருக்கிறார்கள். ஆனாலும் ஈமானை விடவில்லை. உலகத்தில் எத்தனை வரலாறு. இங்கே நாம இன்னொரு
ஃபிக்ஹ் மார்க்கத்தினுடைய சட்டம் ஒண்ணு தெரியணும். நிர்பந்திக்கிற போது வாயிலே மாற்றமாக சொல்லலாம். உள்ளத்திலே கலிமாவை வைத்துக் கொண்டு, உள்ளத்திலே அல்லாவை வைத்துக் கொண்டு, வெளியிலே நிர்பந்திக்கிற போது உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக கடவுள் இல்லைன்னு கூட சொல்லலாம். மார்க்கத்தில் சட்டம் உண்டு. குர்ஆனிலே அதற்கு தனி வசனம் உண்டு. மன் கஃபர பில்லாஹி மின் பாதி ஈமானிஹி, யார் ஈமான் கொண்டதற்கு பிறகு காஃபிராகிறானோ, இல்லா மன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான், உள்ளத்திலே அல்லாஹ்வை நிம்மதியாக உள்ளத்திலே வைத்துக் கொண்டு நிர்பந்தத்திற்காக வாயிலே குஃப்ருடைய வார்த்தை சொல்லிவிட்டால், காஃபிரான வார்த்தையை கடவுள் இல்லை என்றோ அல்லாஹ் இல்லை என்றோ வாயிலே சொல்லுகிறார், ஆனால் உள்ளத்தில் ஈமானை வைத்திருக்கிறார் என்றால் அவர் பொறுத்தவரை குற்றம் இல்லை. குர்ஆன் அனுமதிக்குது. இப்போ இந்த ஆசியாவோ, இந்த வேலைக்கார பெண்ணோ, அந்த ஹிஸ்கீலோ, இவங்கெல்லாம் உயிரை காப்பாற்றிக் கொள்ள, ஆமாப்பா நீதான் ரப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு மனசுக்குள்ள இவர்கள் அல்லாஹ்வை வைத்திருக்கலாம். சட்டம் அனுமதித்திருக்கிறது. ஆனாலும் ஈமான் கொண்டவர்களினுடைய கடந்த காலங்களில் உள்ள பிடிவாதம் சிலிர்ப்பை ஊட்டும். கடைசி வரை போராட முடியவில்லை. அதே போல கொண்டு அந்த காலத்தினுடைய தண்டனைகளில் ஒரு தண்டனை, பெரிய ஒரு தேக்கு வச்சு ஜைத்தூன் எண்ணெயை காய்ச்சி கொப்பரையிலே அப்படியே தூக்கி போடுவார்கள். அதாவது மனிதனை பொறியல் செய்யப்படும் என்று சொல்லலாம். ஜைத்தூன் எண்ணெயை கொதிக்க வைக்கிற ஒரு மிகப்பெரிய அந்த தாராவிலே கொதிக்க வைத்து அதிலே தூக்கி போடப்படும். அந்த தண்டனைக்காக வேண்டி இந்த மாஷிதாவையும் வைத்துக் கொண்டு வீட்டுல போய் அந்த குழந்தைகளை எல்லாம் தூக்கிட்டு குழந்தைகளையும் வைத்துக் கொண்டு ஃபிரௌன் ஜைத்தூனை கொதிக்க விட சொன்னான். கடைசி வரை இந்த ஜைத்தூனுக்குள் உன்னை போட போகிறேன் என்று கேட்கிறான். அந்த அம்மா அப்பவும் சொல்லுச்சு, என் உயிர் போனாலும் என் ரப்பு அல்லாஹ் தானே ஒழிய ஃபிரௌன் ஆகிய நீ ரப்பு அல்ல. மனிதர்களை கடவுளாக ஏற்கக்கூடாது என்கிற பிடிவாதம் அத்தனை பலாயிரம் வருஷத்திற்கு முன்னாலே இருந்திருக்கிறது. தெய்வம் என்பது யார், அவர்களுக்கான தகுதிகள் என்ன என்பதை புரிந்து வைத்திருந்தார்கள். வழிக்கு கொண்டு வருவதற்காக தாயை போட்டாலும் தாங்குவாள், அவளுடைய பிள்ளையை போட்டால் தாங்க மாட்டாள். எனவே முதல் பையனை தூக்கி கொப்பரையில போட்டார்கள். அலறிய அலறல் அந்த பிரதேசத்தை தூக்கியது. அவ்வளவு பெரிய அலறல். நீண்ட அலறலுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சப்தம் அடங்கி விட்டது. செத்து போய்விட்டான் பையன், ஷஹீதாகி போய்விட்டான். இந்த பெண்ணினுடைய கண்களில் கண்ணீர், உடலெல்லாம் பதைபதைக்கிறது. ஆனாலும் கலிமாவிற்காக, மார்க்கத்திற்காக தான் தந்த கொண்ட கொள்கையில இருந்து வாபஸ் வாங்க தயாராக இல்லை. அடுத்த பையனை போடுகிறேன் என்ன சொல்லுகிறாய்? வீட்டும் கேட்கிறான் ஃபிரௌன். ஈமான் கொண்ட பிடிவாதம் அவ்வளவு சீக்கிரம் சிதையாது. முதல்ல போட்டவங்களாவது பரவாயில்ல, ஏன்னா திடீர்னு கிடைச்ச வேதனை. இந்த ரெண்டாவது போட்டவங்க நிலைமை ரொம்ப மோசம். அந்த பையன் காரணம் என்ன தெரியுமா? முதல் பையனுடைய துடிப்பையும் அலறலையும் கண்ணாலே பார்த்தவன். அந்த கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வேதனைக்கு தயாராகிற போது அது முந்தைய வேதனையை விட, முதல் பையனை விட இது கொஞ்சம் கஷ்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானியினுடைய சட்டத்தில் சொன்னார்கள், ஒரு ஆட்டை அறுக்கிறப்ப இன்னொரு ஆடு பார்க்க கூடாது இல்லையா? ஏன் பார்க்க கூடாதுன்னா, அது அறுப்பதை இது பார்த்து கொண்டிருந்தால் இரண்டாவது ஆடு என்பது அதிக சிரமத்திற்கு உள்ளாகும், அதற்கு துயரம் வரும். ஆடுகளில் நிறைய ஆடுகள் கொடுப்பவர்கள் ஒரு ஆட்டை அறுக்கிற போது இன்னொரு ஆடு பார்க்காத வண்ணம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற சட்டமெல்லாம் இந்த அடிப்படையில் தான். இரண்டாவது குழந்தையும் மூணாவது குழந்தையும் வரிசையா கடைசியில் சுருக்கமாக மாஷிதாவை போடுவதற்கு முன்னால் லாஸ்டா கேட்கிறேன், ஒரு வார்த்தை சொல்லு, நான் ரப்புன்னு, நீ தப்பிச்சிடலாம். என் எல்லா குழந்தையும் போனதுக்கு அப்புறம் நான் தப்பிச்சு என்ன பண்ண போறேன்? ரெண்டாவது, உன்னை ரப்புன்னு சொல்லி உயிர் வாழ்ற வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. நீ ஒரு நேர்மையான மன்னனா இருந்தா சாவுக்கு முன்னாலே கேட்கிற கைதியினுடைய கடைசி ஆசையை எல்லா பக்கம் நிறைவேற்றுவாங்க. வேணும்னா எனக்கு நிறைவேற்றி வைக்கிறையான்னு கேட்டுது அம்மா. சொல்லு என்று சொன்ன போது சொன்ன, எங்களை எல்லாத்தையும் ஒரு கஃன்ல போடணும், எங்களை எல்லாம் டெட் பாடியை புதைக்கிறப்போ ஒரு குழியில அடக்கம் பண்ணணும். கஃனும் தஃனும் இந்த ரெண்டும் ஒரே இதுல இருக்கணும். தனித்தனியா என் குழந்தைகளையும் என்னையும் அடைக்கிற வேண்டாம். கஃனும் தஃனும் ஒரே மாதிரி இருக்கட்டும். அப்படியே செய்ய சொல்லி உத்தரவும் போட்டு விட்டான். எண்ணெய் கொப்பரையில் துடிக்க துடிக்க இறந்து போன ஒட்டுமொத்த குடும்பம், மாஷிதாவினுடைய மக்களும் மாஷிதாவும். நாம் நிகழ்ச்சியை அங்கேயே வைத்துவிட்டு வர வேண்டாம்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜிற்கு போகிற போது ஒரு குறிப்பிட்ட ஏரியா, ஒரு பெரிய பரந்த வெளி, அந்த கடந்து போகிற வரைக்கும் அப்படி ஒரு நறுமணமும் சுகந்தமும் வீசிய போது ஜிப்ரீலிடம் கேட்பார்கள், இது என்ன இங்கு மட்டும் இவ்வளவு மனம் வீசுகிறது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள், மாஷிதாவும் அவர் மக்களும் வசிக்கும் பகுதி. அல்லாஹ் தஆலா அவ்வளவு நறுமணமாக இதை வைத்து விட்டான். யார் இந்த பக்கம் போனாலும் மலக்குகள் உட்பட அந்த பகுதியில் அப்படி ஒரு வாசம், சுகந்தமான வாசனை வீசிக்கொண்டே இருக்கும் அந்த இடம். கொப்பரையிலே போட்ட போது என்ன நடக்கும் என்று எதிர்பார்த்தோம். பல்லாயிரம் ஆண்டுகளாக இறையருளுக்குரியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆக ஊருக்கெல்லாம் கடவுள், உலகத்திற்கெல்லாம் கடவுள் என்று சொல்ல வந்தவனை அவன் வீட்டிலே இருந்து 3 ஜீவன்களை வைத்து அல்லாஹ் எதிர்க்க வைக்கிறான். ஏன்? 4வது ஜீவனாக தப்பித்து அவனை கடலிலே மூழ்கும் வரை கொண்டு போன மூசா அதே ஃபிரௌன் வீட்டிலே தான் பிறந்தார், அந்த ஃபிரௌன் வீட்டில் தான் வளர்ந்தார். கடைசியிலே அவனுடைய அழிவிற்கு காரணமாகிவிட்டது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஈமான் உறுதி பெற்ற இந்த 3 பேர், இவர்களை போன்ற ஈமானிய உணர்வுகளில் கொஞ்சத்தை ஏனும் அல்லாஹ் நமக்கு தருவானாக. எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் அல்லாஹ் ரசூலுடைய மஹப்பத்தும் மார்க்கத்தின் மீதான பற்றையும் அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.